ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னர் அவசியம். சார், பார்ட்னர் இல்லாத சூழலில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை மாதிரியான வீடியோ தான் இப்போ நான் உருவாக்கியிருக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. வாங்க, அதே மாதிரி இந்த வீடியோவையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் முதல்ல அந்த சென்டென்ஸை சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். அந்த 3 செகண்ட்ஸ்க்குள்ளார நீங்கள் உங்களால் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண முடியுமோ அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேசலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க, சேர்ந்து கற்கலாம். கம், லெட்ஸ் லேர்ன் டுகெதர். அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க. Everyone is occupied with their task. இப்போ உங்கள் டர்ன். எஸ், அவ்வளோதான். ரிப்பீட் பண்ணால் போதும். இது அவர்களுடைய நல்லதுக்கு, ஃபார் தேர் ஓன் குட். இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எஸ், அவ்வளோதான். அது நீயா அப்படின்னு கேட்கணும். முடிஞ்சு போன விஷயமா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? வாஸ் தட் யூ? அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். எஸ், அவ்வளோதான். இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபார்மலாக சொல்கிறதுக்கு பையன் இல்லைன்னா ஆன் இதை சொல்கிறதுக்கு கைன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். டு யூ நோ திஸ் கை? ஓகே, ரிப்பீட் வித் மீ. எஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Give me a chance. எஸ், இப்போ உங்கள் டைம். விரைவில் உன்னை சந்திக்கிறேன், உன்னை பார்க்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள். See you soon. எஸ். ரிப்பீட். குட். எனக்கு எப்படி தெரியும்? How would I know? இப்போ உங்கள் டர்ன். அவ்வளோதான். குட். புரிஞ்சுக்குங்க, புரிந்து கொள்ளுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்கள் டர்ன். இது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும். இது நடக்காது. இது எப்படி சொல்லலாம்? திஸ் கான் பி ஹேப்பனிங் இப்படின்னு சொல்லலாம். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். உங்களுடைய லொக்கேஷனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். கடைசி வேர்டு பிடிச்சிக்கோங்க. சென்ட் யுவர் லொக்கேஷன். இப்போ நீங்கள் உங்களுடைய டர்ன். குட். அது யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படி சொன்னேன். இது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஐ நோ ஹூ இட் இஸ். ஐ செட் ஸோ பிகாஸ் ஐ நோ ஹூ இட் இஸ். இவ்வளோதான். ரிப்பீட் பண்ணுங்க நீங்கள். எஸ். ஆன்லைனில் வாங்க. இவ்வளோதான். ப்ளீஸ் கம் ஆன்லைன். யுவர் டர்ன். விலை ஏறிக்கிட்டே போகுது. விலை ஏறிக்கிட்டே போகுது. ப்ரைசஸ் ஆர் ரைசிங் ரேப்பிட்லி. சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். நான் நல்ல செய்தி வச்சிருக்கிறேன். I have good news. நான் உன்னை ஆன்லைனில் பார்த்தேன். I saw you online. சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், குட் குட். அவன் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சிம்பிளாக he texted me இப்படின்னு சொல்லலாம். அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். He texted me.
ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிடம் கழித்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டெக்ஸ்ட் மீ ஆஃப்டர் 5 minutes. இப்போ உங்கள் டர்ன், சொல்லுங்கள் பார்க்கலாம். குட். உன்னுடைய சிஸ்டருடைய குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி? நீங்கள் சொல்லி பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ராப்ளம் அப்படின்றத தாண்டி வேறு மாதிரி யோசிங்க பார்க்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. இப்போ உங்கள் டர்ன், சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். குட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? என்ன இங்கே பார்த்ததில் உங்களுக்கு ஆச்சரியமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ சர்ப்ரைஸ்டு டு see me here? ஆர் யூ சர்ப்ரைஸ்டு டு see me here? இப்போ உங்கள் டர்ன், சொல்லலாமா? எஸ். அவங்க உங்களை தான் கூப்பிட்டாங்களா? இதை எப்படி சொல்லலாம்? அவங்க உங்களை தான் கூப்பிட்டாங்களா? இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ் இட் யூ whom they called? எப்படி சொல்லணும்? இஸ் இட் யூ whom they called? இப்போ உங்கள் டர்ன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல யோசனையா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இஸ் இட் எ குட் ஐடியா? இஸ் இட் எ குட் ஐடியா? இப்போ உங்கள் டர்ன். இப்போ சில சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நிச்சயமாவா, உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்போம்ல, உறுதியானதா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்? இஸ் இட் கன்ஃபர்ம்டு? இஸ் இட் கன்ஃபர்ம்டு? உங்கள் பயணம் இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாவ் எ ப்ளசன்ட் ஜேர்னி. ஹாவ் எ ப்ளசன்ட் ஜேர்னி. இப்போ உங்கள் டர்ன். உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி. இதை சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். இப்போ உங்கள் டர்ன். அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். இதை எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர் ஐ ஒர்க். தட்ஸ் வேர் ஐ ஒர்க். இப்போ உங்கள் டர்ன். அவ்வளோதான். வெளியில் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கணும். வெரி சிம்பிள். இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட்? இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட்? இப்போ உங்கள் டர்ன். உனக்கு அடிபட்டுடுச்சா, உனக்கு காயம் பட்டுடுச்சா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ காட் ஹர்ட்? ஹாவ் யூ காட் ஹர்ட்? இப்போ உங்கள் டர்ன். கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்கணும். கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்போம்ல. ஹாவ் யூ லேர்ன்ட்? எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ லேர்ன்ட்? இப்போ உங்கள் டர்ன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. I know nothing about it. I know nothing about it. இப்போ இது உங்கள் டர்ன். சொல்லுங்க பார்க்கலாம். குட். இவ்வளோதாங்க இங்கிலீஷ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் செஷனையும் சேர்த்து நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக தான். இதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் நல்லா பேசலாம். வாங்க, எங்கே போய்டும் இங்கிலீஷை பார்த்துடலாம். பேச தான் போகிறீங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க.
வாங்க சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.